இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது பாமகவுக்கு பின்னாடி. இந்த கூட்டம் வீணாயிடுமா அப்படின்னா வீணாக தேவையில்லை. அதற்கு ஒரு தலைமை இருக்குது. இப்போ அன்புமணின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை உடனே தலைவர்லேருந்து தூக்கிட்டு செயல் தலைவராக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ராமதாஸ் அவர்களே தலைவராக வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன மாற்றத்தை பண்ணிட போகிறாங்க? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. பிஜேபியோட வந்து அன்புமணி அவர்கள் சேரணும்னு விரும்புகிறாருன்னா சேரட்டும், அது அவங்களுடைய வியூகம். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதாங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும். ஆனால் இன்றைக்கு தேதியிலேயே வந்துட்டு தமிழ்நாட்டை வந்துட்டு அன்புமணி அவர்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிராஸ்டிக்காக வந்துட்டு தவறு பண்ணுறாரு, அவரை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பதவிக்குள்ளே கொண்டுட்டு வந்ததே தவறு, அன்புமணியால் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் கொடுப்பது மிக மிக மிகப்பெரிய தவறு. ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக பேசணும் அப்படி இப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை வந்துட்டு அடுத்து வழி நடத்தணுங்கிற மாதிரியான ஒரு ஆட்கள் தேவை அப்படின்னும் போது அப்போ யார் வழி நடத்துவா? 85 வயசுல இருக்கிற ஒரு வழி நடத்துவாரா, 55 56 வயசுல இருக்கிற ஒரு வழி நடத்துவாரா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அப்போ யாரின் பின்னால் வந்துட்டு ஒரு கூட்டம் போகணும், யாருக்கு வருங்காலம் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படின்னு பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் போகக்கூடிய ரூட்டு எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரு ரூட்டாக தான் இருக்கணும். அதை அப்பா மகன் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தலைவனுக்கும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவனுக்குமான ஒரு பிரச்சனையாக இதை பார்த்து நல்ல நல்ல தலைவர்கள் கூட சேர்ந்து கட்சியை பர்ஃபெக்டாக அவர்கள் கையிலேருந்து எடுத்து அழகாக அன்புமணி அவர்கள்கிட்ட பாதுகாப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அட்லீஸ்ட் மடைமாற்றாமல் ஒரு வேலைக்காவது வச்சுக்கலாம்.